திருப்பத்தூரில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கல்வெட்டு மேடில் வசித்து வரும் நரிக்குறவர் சமுதாய மக்கள் பயன்பெறும் வகையில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயல் திட்டத்தின்படி நடைபெற்ற இந்த முகாமிற்கு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளரும் சார்பு நீதிபதியுமான ராதிகா தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் அவர் பேசிய போது பொதுமக்களுக்கான சட்ட உதவிகள் எளிமையாக கிடைக்கும் வகையில் சட்ட உதவி மையம் செயல்படுகிறது. மேலும் திருப்பத்தூரில் நரிக்குறவர் இன மக்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, தொழிற்கடன் பெறுவது குறித்து மனு வழங்கினால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் ஒருவருடைய தராதரத்தை உயர்த்தும் ஒரே ஆயுதம் கல்வி. எதையும் இழந்தோ எதற்காகவும் ஏக்கத்துடனோ நீங்கள் நிற்கக்கூடாது என்றவர், உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே நாங்கள் வந்துள்ளோம். நீங்கள் 5 வயது பூர்த்தி அடைந்த அனைத்து குழந்தைகளையும் வருகின்ற திங்கட்கிழமை பள்ளிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றவர், கல்வி பெறுவதன் மூலம் சமூகம், குடும்பம், தனிநபர் அனைவரும் வளர்ச்சி அடைவர் என்றார். அதே போன்று குழந்தை திருமணம் என்பது ஒரு குற்றம். திருமணத்திற்கு யார் யார் விருந்துக்கு செல்கின்றார்களோ அவர்களும் குற்றவாளிகள் என சிரித்துக் கொண்டே கூறினார். தொடர்ந்து இம்மக்கள் சார்பு நீதிபதிக்கு பாசிமணி மாலை அணிவித்து மகிழ்ந்தனர். இம்முகாமில் கல்வித்துறை, வட்டார வளர்ச்சி அலுவலர், சமூக நலத்துறை, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்புத்துறை, மருத்துவத்துறை என பல்வேறு துறையினர் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினர். இம்முகாமில் இப்பகுதி மக்கள் தண்ணீர் வசதி இல்லை, வீட்டு வசதி இல்லை, கழிப்பிடம் இல்லை, போதிய அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என பல்வேறு கோரிக்கைகளை மனுக்களாக சார்பு நீதிபதியிடம் வழங்கினர். நீங்கெல்லாம் வளரணும், நீங்கெல்லாம் பெரிய இடத்துல இந்த மாதிரி சேர்ல நீங்க நீங்களும் முன்ன பேசணும் அப்படின்னா உங்க குழந்தைங்களை இன்னைக்கு நீங்க படிக்க வைக்கணும். அதுக்கு மட்டும் தயங்காதீங்க. அந்த எல்லா விதமான சலுகைகளும் அரசாங்கத்துல கொடுக்கறாங்க. குழந்தைகளுக்கு தேவையான சாப்பாடு, அதுக்கப்புறம் அங்க தங்கறதுக்கு உண்டு உறைவிடம் பள்ளியும் இங்க இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்ப இல்லைன்றாங்க. அதற்கான ஸ்டெப்ஸும் இவரு சிஇஓ வந்திருக்கிறாரு, அவர்கிட்டயும் சொல்லியிருக்கோம். அவரும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நடுவுல இன்பிட்வீன் அகாடமிக் இயர்ல பண்ண முடியுமான்றது தெரியல. கூடிய விரைவில் அதை ஓபன் பண்றதுக்கான வேலை ஆயத்தமும் செய்யக்கூடிய எல்லா வித இதுவும் எடுப்போம் ஸ்டெப்ஸ். கூடிய விரைவில் இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாமே சத்து மாவுல இருந்து முட்டையில இருந்து எல்லாமே வழங்குறதுக்கான உடனடி நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும்.